கொடைக்கானலில் பல்லங்கி கோம்பை அருகே உள்ள ஆற்றில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பல்லங்கி கோம்பை பகுதியிலிருந்து மூங்கில்காடு கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரக்கூடிய நிலையில் அடிப்படை தேவைக்காக கூட மக்கள் வெளியே வர முடியாத நிலை உள்ளது. ஒரு சிலர் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து சென்றனர். இதனை கருத்தில் கொண்டு ஆற்றின் குறுக்கே விரைவில் பாலம் அமைத்து தர அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக தீர்க்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வீதிகளில் நீர் தேங்கியது. திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலான வில்லாபுரம், அவனியாபுரம், திருநகர் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. பல இடங்களில் குளம் போர் மழைநீர் தேங்கி நின்றது. மழைநீர் விரைந்து வடிய உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல்லில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் காலையில் பெய்த மிதமான மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் முழுவதுமாக பரவலாக மழை பெய்த நிலையில் வாழப்பாடி அடுத்த வசிஷ்ட நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது கனமழையும் கொட்டி வருகிறது. அந்த வகையில் வாழப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையால் அதை ஒட்டிய வசிஷ்ட நதியில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. 2 கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.